அது சரியா போச்சு, அதுவும் தெரியாதா? அப்போ சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுறவா? பண்ணுங்க ஐயா. கொடுங்க. எனக்கு நந்தினியோட ராசி நட்சத்திரம் எதுவும் தெரியாது. இது வரைக்கும் அதை கேட்டதே இல்லை. ஆனா அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் கூட வீட்டுல ஓஞ்சு உட்காராத நந்தினி இன்னைக்கு படுத்த இடத்துல இருந்து நிமிந்து உட்கார்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. எப்படியாச்சும் அவளை சீக்கிரமா குணப்படுத்தி கொடு. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இதை மட்டும் செஞ்சு கொடு சாமி, ப்ளீஸ். நன்றிங்க ஐயா. போயிட்டு வாங்க. என்னங்க? சரிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். வாங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. வாங்கம்மா, நீங்க வாங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. எனக்கு 2 கண்ணு தெரியாதுமா. தர்மம் பண்ணிட்டு போங்கம்மா. ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போங்கம்மா. எல்லாரும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் வேண்டிக்கோங்க. நல்லா இருக்கணும்யா. பொண்டாட்டி நல்லா இருக்கணும்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மகராசனா இருப்பீங்க. நன்றி தம்பி. நல்லா இருப்பீங்க தம்பி. தர்மம் பண்ணுங்கம்மா. ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போங்கம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. அங்கதாங்க இருக்கும். அந்த மிளகாடுப்ப பக்கத்துல இருக்கும். நல்லா தேடி பாருங்க, இருக்கும். இந்த ஆம்பளைங்களுக்கு எது மிளகாத்தூள் எது மல்லித்தூள்னு கூட தெரியாது போல இருக்கு. என்னக்கா, எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டாரா அண்ணன்? அதுல கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருந்தேன் நந்தினி, அதான் கேக்குறாரு. என்னால உங்க வேலையெல்லாம் கெட்டு போகுது இல்லக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா எதுக்கு இருக்கிறோம்? இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்காக தானே நந்தினி. ஏமா என்னம்மா அது? பழங்கள்லாம் அப்படியே இருக்கு. ஏதா நந்தினி ஒண்ணுமே சாப்பிடல தாயி? எங்கன, நானும் உரிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சாப்பிட்டா தானே. ஏத்தா என்னத்தா எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? என்னத்தா இது? நீ வேற பழத்தெல்லாம் சாப்பிட்டுப்பேன்னு சொல்லி அண்ணன் சுட சுட கஞ்சி வேற வச்சு எடுத்து வந்திருக்கேன். என்னதா இப்படி பண்ற? அண்ணே, கஞ்சி கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்புறம் கொடுத்துக்கலாம். இல்லத்தா, இந்த கஞ்சியை சூடா குடிச்சாதான் உடம்புக்கு எதமா இருக்கும், அதான் சொல்றேன். என்ன நந்தினி, ஏதாவது ஒரு டம்ளர் குடிக்கிறியா? அம்மாடி, அப்படி எல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகுமா? குடுத்தா குடிச்சே ஆகணும்னு சொல்லி குடுமா தாயி. இந்த அண்ணன் முடிஞ்சா நானே சாப்பிட மாட்டேனா? புரியுதுதா. இந்த நேரத்துல எதை சாப்பிட்டாலும் வாய்க்கு உப்பு சப்பு இல்லாம தான் இருக்கும். அதுக்காக வயிற்ற காயப்படலாமா தாயி? உடம்பு குணமாகணும்ல, அதுக்கு தெம்பு வேணுமா இல்லையா? இங்க பாரு தாயி, பழத்தை தான் சாப்பிடல, இந்த கஞ்சியாவது 2 டம்ளர் குடி தாயி. இங்க பாரு, நீ குடிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் சின்னையா வந்து புடிச்சு கண்ணாப்புன்னு திட்டி விட்டுருவாப்ல. சூர்யா சார் வந்து கேட்டா கல்யாணம் அண்ணன் செஞ்சு கொடுத்த கஞ்சிய நான் குடிச்சேன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப எனக்கு இது வேண்டாம் அண்ணன். இருக்கிற கசப்புக்கு நான் குடிச்சேன்னா கண்டிப்பா வாந்தி வந்துடும். வாந்தி எடுத்தா நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் குடிமா. நான் இவ்ளோ சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு நந்தினி, வாமிட் வர மாதிரி இருந்தா நானே நிறுத்திக்கிறேன். நீ கொஞ்சமாவது குடிக்க முயற்சி பண்ணுமா. சரி வா, எழுந்துக்கு வா, கொஞ்சமா சாப்பிடு வா. பாத்து பாத்துடா, பாத்து நல்லா எழுந்து உட்காந்து கொஞ்சமா குடிச்சுக்கோ. குடிக்கவா? சூடா இருக்கே. ஆதி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம். ஊதி குடிமா, ஊது ஊது. ஆத்தா குடிதாயி. ஆத்தா மகமாய் பேரை சொல்லி சட சடன்னு குடிச்சு விடு. பாத்தியா பாத்தியா தாயி, ஒன்னும் ஆகலல்ல, அவ்வளவுதான். அதே மாதிரி அப்படியே சூடு ஆடுறதுக்குள்ள இன்னும் 2 டம்ளர் குடிச்சு தாயி.
என்ன இருக்கா வருங்கா நீ வேற. ஏமா சுரேகா, இன்னுமா வருது அந்த தந்தூரி சிக்கனு? மாமா டெலிவரி பாய் ஆன் த வேன்னு காட்டுது மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணுங்க. அது என்னமோ தெரியலம்மா, இன்னைக்குன்னு பார்த்து அந்த சிக்கன் மேல லவ்ஸா வருதுமா. ஓ வரும் வரும் வரும். சிக்கன் சொன்னா வாத்து கோவம் வருது. அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆர்டர் போட்டே சாப்பிடுறது? வீட்ல சமைச்சு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். கரெக்டு தான். இந்த கல்யாணம் சமைக்கலன்னா என்ன, நாம பேசாம வேற ஒரு குக்கை அரேஞ்ச் பண்ணி வீட்லயே சமைச்சிருவோமா? அப்படி செஞ்சா கல்யாணம் கூட அப்புறம் நம்மள மதிக்க மாட்டான். அவன் செய்ய முடியாதுன்னு சொன்னா அவனை செய்ய வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யணும். புரியுதா? அப்படி ஏதாவது செய்ய சொன்னாதான் அவன் அப்படியே பல்லியை தூக்கி சாம்பார்ல போட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஏய் விடேண்டி, அவசரப்பட வேண்டாம், என்னன்னு பாப்போமே. யாரு தம்பி நீ? இது யாருக்கு வந்திருக்கு? யாருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சார். என்னது ஆர்டரா? ஆமாம். இங்கே யாரும் ஆர்டர் போட்டுக்க மாட்டாங்களே. நீ எதுக்கு அட்ரஸ் கரெக்டானு பாரு. இந்த அட்ரஸ் தான், கன்ஃபார்மாக இங்கே தான். நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். அது சரி, இதில் என்ன இருக்கு? தந்தூரி சிக்கன், பட்டர் நான், சிக்கன் பர்கர் இதெல்லாம் தான் சார். அப்போ ஒட்டு மொத்தத்தில் எல்லாமே கவுச்சி ஐட்டம். தம்பி, இந்த வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு. யாரும் கவுச்சி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, புரியுதா? அப்புறம் இந்த வீட்டில் எப்படி ஆர்டர் போட்டிருப்பாங்க? ஒரு நிமிஷம். சீக்கிரம் அட்டன் பண்ணுமா. வந்துட்டான். ஹலோ வந்துட்டீங்களா? மேடம் அட்ரஸ் கரெக்டாக தானே போட்டிருக்கீங்க? 8/25 தானே? ஆமா அதே தான். மேடம் அங்கே தான் நிற்கிறேன். இங்கே ஒருத்தர் இந்த வீடு இல்லை, இங்கே யாருக்கோ அம்மா போட்டிருக்கு, யாரும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியா சொன்னா? சரி இத வர. என்னம்மா வந்துருச்சா? இரு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். வந்துருச்சு, உட்காருங்க. நான் போய் கல்யாணத்தை கடுப்பேத்திட்டு அந்த சிக்கன் பர்கர் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். and you get little bit tea. பொறுமையா வாங்க. ஐ அம் வெயிட்டிங்மா. என்னவா வராங்க? என்ன பிரச்சனை? இவர் தான் மேடம். இல்லம்மா, இவர் ஏதோ சிக்கன் அது இதுன்னு கவுச்சி ஐட்டமா சொல்லிட்டு இருக்காரு. அதான் நம்ம நந்தினி அம்மாவுக்கு அம்மா போட்டுக்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு இல்லம்மா, இந்த மாதிரி வீட்டில் யாருக்கும் அம்மா போட்டுருந்தா 3 தண்ணி ஊத்துற வரைக்கும் கவுச்சி யாரும் சாப்பிடக்கூடாது இல்லம்மா, அதுக்காகத்தான். ஓ அப்படியா? சரி, இல்லாட்டி என்ன ஆகும்? அவ செத்துருவாளா? சாகட்டுமே. அதுக்காகலாம் நாங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. ப்ரோ நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ.